மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டர். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய பார்ட்ஸ் தான். இந்த சர்க்கியூட் இருந்ததுன்னா நீங்களே இதை ரெடி பண்ணலாம். இப்போ மீடியம் வேவ்ல போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் ஷார்ட் வேவ் இருக்கு, இது மீடியம் வேவ். வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். இந்த மாதிரி விண்டேஜ் ரேடியோவில் எஃப்எம் கிடையாது, மீடியம் வேவும் ஷார்ட் வேவும் தான் உண்டு. நிறைய பேர் இதில் வந்து லேட்டஸ்ட் சாங்ஸ் கேட்கறதுக்காக இதில் பென்ட்ரைவ் டிவைஸ் மாட்டி இதை வந்து ஆல்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆல்டர் பண்ணிங்கன்னா இதோட ஒரிஜினாலிட்டி போயிடும், இதுக்கப்புறம் வேல்யூ இருக்காது. அதனால ஆல்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டு ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லி ஒன்று நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம என்ன பாட்டு வேணாலும் இதில் பென்ட்ரைவில் போட்டுட்டு இதில் வந்து ஷார்ட் வேவ் வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம இதில் ரிசீவ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு சிலர் வந்து என்னோட செட்டில் வந்து இந்த மாதிரி ஷார்ட் வேவ் சரியாக பிடிக்க மாட்டேங்குது, மீடியம் வேவ் தான் பிடிக்குது, அதனால இதை ஆல்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் மீடியம் வேவ் டிரான்ஸ்மிட்டர். இது வந்து குவாலிட்டி வந்து ஷார்ட் வேவ் டிரான்ஸ்மிட்டரோட நல்லா இருக்கு. இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய பார்ட்ஸ் தான். இந்த ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஃபெர்ரைட் ராடுக்கு மேலே இந்த மாதிரி ஆண்டனா காயில் நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி சுற்றி வச்சிருக்கு. இதுதான் ஃபெர்ரைட் ராடு. இது வந்து நம்ம ரேடியோவில் உள்ள ஆண்டனா காயில். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் படி இதில் சுற்றிருக்கோம். இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த சர்க்கியூட் இருந்ததுன்னா நீங்களே இதை ரெடி பண்ணலாம். இதோட ஃபுல் சர்க்கியூட், இந்த காயில் ஆண்டனா காயில் எப்படி டிசைன் பண்ணணும், எத்தனை டான்ஸ் பண்ணணும், இது என்ன கம்பி, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் நான் வீடியோ போடுறேன். நாளைக்கு அந்த வீடியோ வரும். நான் இப்போ இதை டெமோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு யூஎஸ்பி டிவைஸ். அதில் வந்து நான் சிக்னல் எடுத்து உள்ளே கொடுக்குறேன். இப்போ மீடியம் வேவில் போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் ஷார்ட் வேவ் இருக்குது, இது மீடியம் வேவ். ஸோ நான் இப்போ வந்து இந்த சர்க்கியூட் வந்து மேனுவலாக தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை வந்து இதை மாதிரி பிசிபி போட கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி பிசிபியில் நம்ம இதை ரெடி பண்ணோம்னா இன்னும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ உண்மையிலே நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா மீடியம் வேவில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து நம்ம நார்மலாக கேட்க முடியாது. இதோட ஃபுல் சர்க்கியூட், இது எப்படி பண்ணணும், இந்த காயில் எப்படி டிசைன் பண்ணணும், ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸ் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகுனா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.